மறுபிறவி மறுஜென்மன்றது 100% ஆயா இறந்து ஒரு வயசான பாட்டி இறந்துருந்தாங்கன்னா அந்த பாட்டி மாதிரியே ஒரு பொன் குழந்தை பிறக்கும். அவங்க நடக்கிறதுலேருந்து, பேசுறதுலேருந்து, சாப்பிட்றதுலேருந்து, அவங்களோட பிஹேவியர்லேருந்து, அவங்களோட குணாதிசயம் முழுக்கொண்டு உயிர் மறையுதுன்னா இன்னொரு உயிர் அந்த குடும்பத்துலேருந்து வம்ச வழியாக வரப்போகுது. இந்த அளவுக்கு தான் ஞாபகம் இருக்குமே தவிர அவர் லைஃப்பில் என்னென்ன பண்ணார், என்ன செஞ்சார், அவருக்கு செஞ்சது ப்ளஸ் ஆர் மைனஸு, நல்லது கெட்டது அதெல்லாமே ஞாபகம் இருக்காது. சில விஷயம் அவரோட ஞாபகத்தை தூண்டும். அது எப்படி தூண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம் சார். வணக்கம். மறுபிறவி அப்படின்றது உண்மைதானா? யாரெல்லாம் மறுபிறவி எடுப்பாங்க? கரெக்டாக கேட்டிங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா மறுபிறவி மறுஜென்மன்றது 100% இருக்குது. மறுபிறவின்றது பார்த்திங்கன்னா நம்ம இருந்து வாழ்ந்து இறந்து முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பிறவி எடுக்கிறது பேர் மறுபிறவி கிடையாது. அப்படி எடுக்கிறது சாத்தியமே கிடையாது. மறுபிறவின்றது இப்போது ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி இருக்காங்க அப்படின்னும்போது, இப்போது ஒரு தாத்தா வயசாக இறந்துட்டார் அப்படின்னா அவருக்கு ஒரு பேரனோ ஒரு பையனோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க இறந்ததுக்கு பிறகு அந்த பையனை மாதிரி அந்த தாத்தா மாதிரியே பையன் பிறப்பான். ஒரு ஆயா இறந்து ஒரு வயசான பாட்டி இறந்துருந்தாங்கன்னா அந்த பாட்டி மாதிரியே ஒரு பொன் குழந்தை பிறக்கும். அவங்க நடக்கிறதுலேருந்து, பேசுறதுலேருந்து, சாப்பிட்றதுலேருந்து, அவங்களோட பிஹேவியர்லேருந்து, அவங்களோட குணாதிசயம் முழுக்கொண்டு அப்படியே இருக்கும். பட் டிஎன்ஏ நல்லா பார்த்து பாருங்கள். அப்பாக்கோ அம்மாக்கோ டிஎன்ஏ ஆகிறது லாஜிக் இருக்குது. ஸோ அப்பா மாதிரியே பையன் இருக்கான்றது ஓகே. ஆனால் தாத்தா மாதிரியே எப்படி பையன் வருவான்? ஸோ அதுதான் விஷயம். அப்படி இருக்கும்போது அதுக்கு தான் சொல்கிறது மறுபிறவின்றது. ஸோ அந்த ஒரு உயிர் மறையுதுன்னா இன்னொரு உயிர் அந்த குடும்பத்துலேருந்து வம்ச வழியாக வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு உயிர் போகுதுன்னா இன்னொரு உயிர் வரும். இதுதான் விதி. அது துர்மரணம் இருந்தாலும் சரி, இல்லை இயற்கை மரணம் இருந்தாலும் சரி, இல்லை வயதாய்ப்பு இறந்தாலும் சரி, மறுபிறவின்றதும் உண்மை தான், மறுஜென்மன்றதும் உண்மை தான். மறுஜென்மமும் அதே மாதிரி தான் 100% இருக்குது. மறுஜென்மக்கும் மறுபிறவிக்கும் ரெண்டே ஒன்று தான். முன் ஜென்மத்தில் இருந்த அவரோட ஆக்டிவிட்டியும், அவரோட குணாதிசயம், அவரோட பிஹேவியர், அவரோட கேரக்டர், அவரோட முகபவனை இது எல்லாமே இருக்குமே தவிர அவருக்கு நடந்த வாழ்க்கையில் அவருக்கு நடந்தது இவருக்கு எப்படி ஞாபகம் இருக்க சான்சஸ் கிடையாது. ஒரு துளி கூட இருக்காது, இருக்கவும் முடியாது. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி உலகமே வேறு மாதிரி இருக்கும். அது ஒன்ஸு அவரோட லைஃப்பில் நடந்தது ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ இவர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா தோற்றம் தான் அவரை மாதிரி இருக்கும். ஆனால் அவருக்கும் நல்லா கொடுத்தது நல்லது கெட்டது கர்மா பாவம் அது அவர் வாழ்கிறத பொறுத்து இருக்குது. இதுதான் 100% உண்மை. இப்போ நம்ம சொல்லுவோம், இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே வந்த மாதிரி இருக்குது, இந்த நபர்கிட்ட நம்ம பேசின மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இன்சிடெண்ட்டு என்னோடய லைஃப்பில் ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்குது, ஆனால் எப்போ நடந்து என்னால் உணர முடியலன்னுவோம். அதுவும் மறுபிறவி தான். அதுதான் 100% உண்மை. இந்த அளவுக்கு தான் ஞாபகம் இருக்குமே தவிர அவர் லைஃப்பில் என்னென்ன பண்ணார், என்ன செஞ்சார், அவருக்கு செஞ்சது ப்ளஸ் ஆர் மைனஸு, நல்லது கெட்டது அதெல்லாமே ஞாபகம் இருக்காது. சில விஷயம் அவரோட ஞாபகத்தை தூண்டும். அது எப்படி தூண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவருக்கும் அந்த இப்போ பிறந்தவங்களுக்கும் வளர்ந்து வரவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஜீனோட கனெக்டிவிட்டி இருக்கணும். ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலி ஒரு ரத்தத்தில் வந்திருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஜீவராசியாக இருந்தாலும் சரி, மறுபிறவின்றது 100% இருக்குது. முக்கியமாக மனிதனுக்கு 100% மறுபிறவி மறுஜென்மன்றது மற்ற கருத்தே கிடையாது, இருக்குது. பட்டு அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு ரத்தத்துலேருந்து வந்துட்டு இன்னொரு குடும்பத்தில் பிறப்பாங்கன்னு கேட்டால் கிடையாது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, கிடையவே கிடையாது. ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்காங்கன்னா அதே வம்சத்தில் எதனா இப்போ பிள்ளைக்கு பிள்ளையோ, இல்லை பொண்ணோட பிள்ளையோ, இல்லை மருமகளுக்கு பிள்ளையோ, இல்லை இன்னொரு அவன் பிள்ளையோட பிள்ளையோ பிறக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. தவிர நல்லா பாருங்கள், தாத்தா மாதிரிலாம் கூட கொள்ளு தாத்தா மாதிரி பிறப்பாங்க. கொள்ளு தாத்தானது 3 ஜென்ரேஷன் இருக்கும். ஆனால் அந்த மாதிரியே பிறப்பாங்க. ஸோ அதே குடும்பத்தில் லேட்டாவது பிறப்பாங்க தவிர அதே வம்சத்தில் அதே ரத்த சொந்தத்தில் தான் மறுபிறவி எடுக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அது அவங்க நடந்திருக்கிற பொறுத்து. இப்போ மறுபிறவியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ ஒரே மாதிரி 7 நபர்கள் இருப்பாங்கலாம் சொல்கிறாங்கல்ல, அதுவும் மறுபிறவியை சார்ந்தது தானா? அது மறுபிறவியை சார்ந்தது கிடையாது. அது 7 பேர் ஒரே மாதிரி ஒருத்தர் இருக்கிறது பார்த்திங்கன்னா அது இயற்கை. அது கடவுளோட படைப்பு, அல்லாவோட படைப்புன்றது. அது மாதிரி அதோட படைப்பு. ஒரு நாட்டிலையும் சரி, ஒரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒருத்தர் மாதிரி 7 பேர் 100% இருக்காங்க. நானே உணர்ந்திருக்கேன். என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கார், என்ன மாதிரி ஒருத்தர் இதே தமிழ்நாட்டில் இருக்கார்.
அவருக்கு எனக்கு கொஞ்சம் வித்தியாசம், ஒரு துளி வித்தியாசம் சொல்லலாம். என்னென்னா அவர் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருப்பார். இது 100% உண்மை. என்ன மாதிரியே இருப்பார், அப்படியே அச்சல் இருப்பார். நிறைய பேர் சொல்லி உங்களை மாதிரி நான் உங்களை மாதிரியே இருக்காருங்க அப்படின்னு. ஆனால் அவருக்கு கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருப்பார். வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா உருவம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் அல்லாஹ் வந்து கடவுள் படைச்சவன் வந்து எதனா ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொடுப்பான். ஸோ மறுபிரிவுன்றது உண்மை தான், மறுஜென்மன்றது உண்மை தான், எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மறுபிறவி அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தியும், ஒரே மாதிரி தோற்றம் கொண்ட 7 நபர்கள் பிறந்தா அதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் விளக்கம் கொடுத்ததற்கு ரொம்பவே நன்றிகள் சார்.